ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகன் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஹரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்குறோம். ரொம்ப நாள் கழிச்சு மோகன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நாள் சொல்கிறத விட ரொம்ப வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி ராமராஜன் அவர்களும் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து நடிச்சிருந்தாரு. பட் அந்த படம் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ இந்த ரிவ்யூவில் மோகன் அவர்களாவது தேறி வந்திருக்காரா, இல்லை அவர் வந்த கம்பேக்கும் தேவையில்லாததா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துருவோம். படத்தோட கதை என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வன்கொடுமையை வந்து எதிர்க்கிறதான ஒரு கதையாக தான் இந்த படம் வந்து இருக்கிறது. பெண்கள் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து தட்டி கேட்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கரு. ஸோ இந்த படத்தில் வந்து மோகன் அவர்கள் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவர் வந்து மறைஞ்சிருந்து அவரோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எதனால் தற்கொலை பண்ணாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தலை இறங்கி தேடிட்டு இருக்காரு. ஸோ தேடுறவர் வந்து ஆல்ரெடி இவரை வந்து நிறையா பேர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நார்மலாக இருக்காங்க. ஸோ இவரையும் சில பேர் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மக்களாக தான் தெரிகிறாரு. போலீஸுக்கு பின்னாடியே தான் நிற்கிறாரு. ஆனால் யாருனாலையும் இவரை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு தான் படத்தோட கதை வந்து போயிட்டுருக்கு. படத்தோட கரு வந்து சூப்பராகவே இருந்திருந்தாலும் திரைக்கதை வந்து சுமாரான திரைக்கதையை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சில்வர் ஜூப்ளி ஸ்டார் வந்து எப்படி சொல்கிறோம், அந்தளவுக்கு வந்து அவர் வந்து பெருமையாக பேசுகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து அவர் நடிக்கிறதா இருந்தாலும் கதையை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. பட் திரைக்கதை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அவருக்கு வந்து தெரிவிக்கலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் வந்து திரைக்கதை வந்து அமைஞ்சிருக்கு. எங்கே கொண்டு போய் எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறத குழப்பமாகவே கொண்டு போகிறாங்க. ஒரு கதையை ஆரம்பித்து இன்னொரு கதைக்குள்ளே போகிறாங்க, இன்னொரு கதையை ஆரம்பித்து அதுக்குள்ளே போகிறாங்க. இந்த மாதிரியான பின்னல்களாக தான் இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து சுமாரான டீசென்ட் வாட்சர் மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. மோகன் அவரோட நடிப்பு வந்து சூப்பராகவே இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவர் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸை அவர் டக்கின் பண்ணி அவர் பார்த்து தாடி வச்சுட்டு அவர் கண்ணாடி போட்டு அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா விதமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. பட் அதை தவிர்த்து இந்த படத்தில் சொல்கிறது அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த படம் இந்த வீக்கெண்டில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்க நினைக்கிறவங்க பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.